மீட்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை உறவுகளே, இது தபசு காலம். இந்த தபசு கால நோன்பின் காலத்தில் மாமிசம் உண்பதில்லை, ஒருவேளை மாத்திரம்தான் உணவு அருந்துகிறேன், நான் நாள் முழுவதும் உணவருந்தாமல் இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் பெருமையாக சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியால் என்ன இருக்கிறது? நீங்கள் உண்ணாமல் விட்ட அந்த உணவை ஒரு ஏழைக்கு கொடுப்பீர்களேயானால் அவர் முகத்திலே மகிழ்ச்சியை காண முடியும். ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த நாட்களில் நாம் உண்ணாமல் நோன்பிருக்கிற உணவை பகிர்ந்து கொடுப்போம். அதன் மூலம் ஏழை எளிய மக்களின் முகத்திலே மகிழ்ச்சியை உருவாக்குவோம். அவர்கள் பசிப்பினியை போக்குவோம். நிறைய பேர் சரியான உடை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய அதிகப்படியான உடைகளை இருந்தால் அவற்றை இந்த நாட்களை பகிர்ந்து கொடுப்போம். பகிர்வதும் பகிர்ந்து உண்ணுவதும் இந்த நாட்களின் மிக முக்கியமாய் ஒரு நிகழ்வாய் இருக்கிறது. இந்த செயல் மனிதர்களை பார்த்து செய்வது அல்ல, இது தன்னிச்சையாய் ஒரு கிறிஸ்துவ பண்பு. அந்த பண்பை இந்த காலத்திலே நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னுயிர் நீக்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. என்னுயிர் நீக்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுலகுயர்ந்தோ உன்னதஞ்சிறந்தோ, விண்ணுலகுயர்ந்தோ உன்னதஞ்சிறந்தோ. மித்திரனே சுக பத்திரமருளும் நின் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர், என் மீட்பர், என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. சொல் மனமே.
நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உபவாச நாட்களை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். இந்த உபவாச நாட்களே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை அதிகமாய் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அதிகமாய் கேட்க கேட்க ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். போல இந்த உபவாச நாட்களே நான் எடுத்துக்கொண்ட திருமறை வசனம், அது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆபிரகாம் சொல்லுகின்ற வார்த்தை, இதோ நான் தோளும் சாம்பலுமாய் இருக்கிறேன். ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை முற்றிலுமாய் தாழ்த்துகின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்கின்றோம். தன்னை சாம்பலுக்கு ஒப்பாக அங்கே ஒப்பிடுகின்றான். ஒரே சாம்பல் என்பது இந்த உபவாச காலங்களிலே மிகவும் தொடர்புடைய ஒரு சொல். சாம்பல் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றது, மதிப்பற்றது. எத்தனை விளைவுந்த பொருளாக இருந்தாலும் அது எரிந்து சாம்பலாகின்ற போது அது பிரயோஜனமற்றதாய், உபயோகமற்றதாய் அது மாறிவிடுகின்றதை நாம் பார்க்கிறோம். அதே வண்ணமாக ஆபிரகாம் தன்னை ஒன்றுமில்லாத மனிதனாய் இறைவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்கின்றான், பாவிகளில் பிரதான பாவியாயினார். பவுல் அப்போஸ்தலன் தன்னை முற்றிலுமாய் பாவியாய் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகின்றதை நாம் பார்க்கிறோம். அதே பவுல் சொல்லுகின்றான், ஆண்டவருக்கு முன்பாக நான் எல்லாவற்றையும் குப்பையும் தூசுமாய் எண்ணுகின்றேன். தன்னுடைய பதவி, தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய பெருமை எல்லாவற்றையும் அவன் ஆண்டவருக்கு முன்பாக வெறும் தூசியாய் எண்ணினான் என்று அங்கே சொல்லப்படுகின்றது. இந்த உபவாச காலங்களிலே நம்மை முற்றிலுமாய் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமில்லாதவர்களாய் நாம் தாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்மை நாம் தாழ்த்தி ஆண்டவரத்தை நாம் ஒப்படைக்கின்ற போது ஆண்டவர் நம்மை ரட்சிக்கின்றவராய், நமக்கு புது வாழ்வை அருளி செய்கின்றவராய் இருக்கின்றார் என்று நாம் யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்ற போது அங்கே யோனா நினிவே பட்டணத்துக்கு சென்று அங்கே உபதேசிக்கின்ற பொழுது அங்கே அரசன் முதற்கொண்டு மிருக ஜீவன்கள் வரை எல்லோரும் இரட்டொடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து அங்கே உபவாசித்தார்கள் என்று அங்கே சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். யோனா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், அரசன் முதற்கொண்டு மிருக ஜீவன் வரைக்கும் அவர்கள் தங்களை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார்கள். உபவாசம் என்பது வெறும் வெளிப்பிரகாரமான அடையாளம் மட்டுமல்ல, அது நம்முடைய உள்ளத்திலிருந்து எழுகின்ற ஒன்றாய், நம்முடைய உள்ளத்தை நாம் உண்மையாய் தாழ்த்துகின்ற மக்களாய் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே தான் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற போது, உங்கள் உள்ளத்தை, இருதயத்தை கிழித்து என்னிடமாய் திரும்புங்கள் என்று சொல்லுகிறோம். உங்களுடைய இருதயத்தை கிழித்து என்னிடமாய் திரும்புங்கள். இந்த உபவாச காலங்களிலே வெறும் அடையாளங்களை மட்டும் நாம் கடைபிடிக்கின்ற மக்களாக அல்ல, வெறும் மேலோட்டமான ஒரு காரியத்தை நாம் கடைபிடிக்கின்ற மக்களாக அல்ல, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை முற்றிலுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்மை தாழ்த்துகின்ற மக்களாய் இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு கூட மனமாற்றத்தின் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கின்ற மக்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்றோம், உங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புங்கள், உங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புங்கள் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நாம் அநேக தவறுகளை செய்கின்ற மக்களாய்,
அநேக பாவங்களிலே நம்மை உட்படுத்தி கொள்ளுகின்ற மக்களாய் நாம் இருக்கின்றோம். நம்முடைய வழியிலே நாம் செல்லுகின்ற போது ஆண்டவரை நோக்கி நாம் திரும்புகின்ற மக்களாய் வாழ, ஒரு புதிய வாழ்வுக்குள் நம்மை ஒப்படைக்கின்ற மக்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:12-13 நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் திரும்புங்கள். இப்பொழுதே ஆண்டவரத்துக்கு முன்னதாக நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்ற மக்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கெட்ட குமாரனுடைய உவமையிலே நாம் பார்க்கின்றோம். அந்த கெட்ட குமாரன் தந்தையிடமிருந்து பிரிந்து சென்று பாவ வாழ்க்கையிலே அவன் ஈடுபடுத்தி எல்லாவற்றையும் இழந்து அவன் ஒரு கட்டத்திலே பன்றிகளுக்கு கொடுக்கின்ற உணவை சாப்பிடுகின்ற போது தன்னுடைய வாழ்வை நினைத்து பார்க்கின்றான். நான் என்னுடைய தந்தையினுடைய வீட்டிலே எவ்வளவாய் நான் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருந்தேன், எவ்வளவு உரிமை உள்ளவனாய் இருந்தேன், ஆனால் இப்பொழுது நான் இவ்விதமாய் கஷ்டப்படுகிறேனே என்று அவன் தன்னை உணர்ந்து தன்னுடைய பாவங்களை உணர்ந்து மீண்டுமாய் என்னுடைய தந்தையிடத்திலே நான் செல்வேன் என்று அவன் திரும்பி தந்தையிடத்திலே வருகின்ற போது தந்தை அவனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றவராய் அவனுக்கு ஒரு புது வாழ்வை, புதிய சந்தோஷத்தை கொடுக்கின்றவராய் இருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உபவாச காலங்களிலே நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்கின்ற மக்களாய், என்னிடத்தில் இருக்கின்ற தவறுகள், என்னிடத்தில் இருக்கின்ற பாவங்கள் எவைகளை விட்டு நாம் மனந்திருந்துகின்ற மக்களாய், ஆண்டவருக்கு முன்பாக நம்மை முற்றிலுமாய் தாழ்த்துகின்ற மக்களாய் நம்மை ஒப்படைக்கின்ற போது ஆண்டவர் புது வாழ்வின் சந்தோஷத்தை, இரட்சிப்பின் வாழ்வை நமக்கு கொடுக்கின்றவராயிருக்கின்றார். அத்தகைய ஒரு புதிய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காய் இந்த உபவாச நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஆண்டவருக்கு முன்பாய் நம்மை தாழ்த்த ஆண்டவர் தாமே கிருபை தருவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் பாத்திரா இருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நல்ல நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த உபவாச நாட்களை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்றதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த உபவாச நாட்களை நாங்கள் உம்மை நெருங்கி சேவிக்கின்ற மக்களாய், எங்களை நாங்களே சீர்தூக்கி பார்க்கின்ற மக்களாய், என்னுடைய பாவமான வழியிலிருந்து திரும்பி ஒரு புதிய வழிக்குள் நாங்கள் எங்களை உட்படுத்துகின்ற மக்களாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. நீர் அருளுகின்ற இரட்சிப்பின் சந்தோஷத்தை, சமாதானத்தை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஆக்கி வைத்தார். அதற்காக இந்த உபவாச நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். இதன் மூலமாய் நாங்கள் ஒரு புது வாழ்வின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும். இந்த நாட்களை நீர் எங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றித்தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடும் இந்த உபவாச காலங்களோடும் வருங்காலங்களோடும் இருந்து காத்துக்கொள்வதாக. ஆமேன்.